வெற்றிகளை தேடித்தரும் வேலன் விஜயகாந்தன், சத்தியத்தை காத்துவரும் வீரன் சத்யராஜன், சுந்தரத்தை வாமை வள்ளி காவல் கமலஹாசன், சூரன் கதை முடித்து தந்த சூப்பர் ரஜினிகாந்தன், பக்கமிருந்தால் துக்கம் வருமா நிஜமதுதான் விட்டு விடுமா பட்டிக்கு வெளி பிள்ளை அல்லவா முக்தி கொடுக்கும் என்னை சொல்லவா. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். இது திரைப்படத்தில் வந்ததுதான். நடிகர்களாக நினைக்காமல் நடித்தால் பாடலை சரியா இருக்கும். மாம்பழத்தை வேண்டி பழவியே மலையில் ஆண்டி கோமணத்து ஆண்டி நம்ம கூட வருவாண்டி, முட்டையும் நெற்றியில் பட்டையும் கழுத்தில் கொட்டையும் இருக்கும் கட்டழகத்தில் ஏறும் மயில் தேடி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, ஆறு படை வீடெடுத்து அமர்ந்திருக்கும் தேசன், மாறுதலை தேடி தரும் மந்தர் மனவாசன், சீருடைய பேர் தமிழின் தெய்வ சிவபாலன், பேருடைய வாழடைய செய்யும் முத்து வேலன், சுந்தர குகன் இவ்விடம் வந்தான், சுந்தரனியை அவைத்து தந்தான், வெட்ட வெளி போல் எங்கும் இருப்பான், வெற்றி வெளியே பக்கம் இருப்பான், மௌன குருசாமி அவன் வாழும் இந்த பூமி, மக்கள் புகழாடும் இறை மங்களத்து சாமி, புத்தியும் நிறைந்த சக்தியும் தெளிந்த நிஷ்டையும் பிடித்த புத்தக தலைவன், ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் மொழியார்கள் நினை தீர்த்த முகம் ஒன்று, உள்முருக வேண்டாங்கி நின்ற முகம் ஒன்று, ஏறுமையில் விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று. சினிமா பாட்டுகளே சிவகாமி மகனின் முகமை தெய்வ சிந்தனையை இவ்வளவு சிம்பிளாக்கி நீங்கள் பாடக்கூடிய ஒரு ராகமான இப்படி பாடி ஒரு அரை மணி நேரம் பாடி அதுக்கப்புறம் பாட்டை பாடி, ஏன்னா கர்நாடிக்குடைய மொடை அது. ஆனால் திரைப்படங்களுக்கும் கர்நாடக இசைக்கும் வேறுபாடு என்ன அப்படின்னு சொன்னா, இவ்வளவு பெரிய ராகத்தை அரை மணி நேரம் ஆவணை செய்து பாடக்கூடிய ராகத்தை ஒரே ஒரு பாடலில் 3 நிமிடத்தில் புரிய வைப்பதுதான் சினிமாவின் திறமை. வேற ஒன்று கிடையாது. இவ்வளவு பக்தி ஒரு கல்யாண ராகமாக இருக்கட்டும், ஒரு சிந்து பைரவியாக இருக்கட்டும், எந்த ராகமாக இருந்தாலும் இவ்வளவு பெரிய ராகம் போட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். தோடி ராகத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ராஜரத்னம் பிள்ளை ஒரு நாள் முழுக்க
வாசித்து கொண்டிருப்பாராம். ஒரு முறை பாடியது மறுமுறை வராது. அந்த அளவிற்கு ராகங்களின் ஆலாபனைகள் நிறைய இருந்தாலும் அவருடைய திரைப்பட வாயில் காரணமாக சுருக்கமாக கொண்டுவது திரை இசையில் மெயின். நாம இசையோடு வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல பேர் இருக்கிறோம். நான் அங்கே வந்தபோது லண்டனில் சில ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது என் குழந்தை பாடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா திறன்பட சொல்லிக் கொடுங்கள், தெரிந்து கொள்ள செய்யுங்கள். எந்த ராகமாக இருக்கட்டும், எந்த பாடலாக இருக்கட்டும், அதற்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு பாட கற்றுக்கொண்டால் அவங்க மேலே வருவதற்கு சரியாக இருக்கும். அதுவும் அல்லாமல் முழு நேர வேலையாக இருக்க வேண்டும். நீங்க இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா முழு நேரம் படிக்கிறீங்க, டாக்டருக்கு படிக்கணும்னா முழு நேரம் படிக்கிறீங்க, வேற எந்த வேலை வக்கீலுக்கு போனோம்னா அதையும் முழு நேரமாக படிக்கிறீர்கள், அக்கௌண்ட்ஸ் படிக்கிறதுனா அதுவும் முழு நேரமாக படிக்கிறீர்கள் என்பதை போல இசையில் மேம்பட வர வேண்டும் என்றால் இசையை முழு நேர பயிற்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பதான் இவங்கள மாதிரி ஆட்களாம் வர முடியும். இல்லை இந்த மாதிரி வேலை வராங்க, எங்களுக்கு இந்த மியூசிக்கை தவிர வேற ஒன்றும் தெரியாது, நாங்கள் ரியல் எஸ்டேட்டுக்கு போகல, இல்லை வேற எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணல, போய் வட்டிக்கு விட்டு பணம் தான் ஆகுது. எங்களுக்கு தெரிந்தது எங்கள் சினிமா, எங்கள் சங்கீதம், அவைகளை மேம்பட வைக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் இன்னைக்கு திரைப்பட உலகிலே வாரிசுகளாக இருக்கக்கூடிய எங்களோட வாரிசுகள், என்னுடைய புலவராக வெங்கட் பிரபு, பிரேம்ஜி எல்லாம் இருக்காங்கன்னா அவங்கள லண்டனில் நான் படிக்க வச்சேன். சினிமா வேண்டாப்பா, இங்க சினிமாலாம் ஒன்றும் சரியில்லை, அதனால வேண்டாம், நீங்க பாட்டில் போக மாட்டேன். அப்போ சொன்ன வார்த்தையோ என்னவோ இப்ப சினிமா சரியாவே என்ன பண்றது. நீங்க எங்க காலங்களோட நினைச்சு பார்த்தா ஒருத்தர் பெருமையாக சொல்லுகிறேன் என்று நினைக்க வேண்டாம், தற்பெருமையாக சொல்லு. எங்கள் காலங்களில் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன், என் இறைவன் அவனே அவனே என பாடும் ஒலி கேட்டேன், என் தலைவன் அவனே அவனே என்னும் தாய் மொழி கேட்டேன், இளகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் செயல்பாடு. அதுக்கப்புறம் எங்களது இசை கோலங்கள் இருந்தது. எந்த பாட்டு எடுத்தா சரி எண்ணம் வளர்த்தே உன் என்னை கொடுத்தே கடவுளை சொல்லலாம். நீதானே பொன்னரி ஒன்றானே தெய்வத்திற்கு அர்ப்பணமான காதல் பாடல்களாக இருந்தாலும் அது கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடிய முறையில் வார்த்தைகள் இசையும் அமைய வேண்டும் என்பது உங்களுக்கு முக்கியமான ஒன்று. காலையும் மாலையும் காலையும் மாலையும் காக்கும்
ஏதாவது ஒரு பாட்டு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. கடவுள்கிட்ட பாட முடியுமான்னு பார்க்கலாம். கடவுள் நம்பிக்கை போச்சு, எப்படி வளர்க்க போறோம், நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்க போறோம், அதுதான் கேள்வி. ஏன்னா இவ்வளவு கலாச்சாரம் மிக்க கலை உணர்வு மிக்க வாழ்களை வாழ்ந்த நாம் எங்கோ வரணும். ஏன்னா ஐயா அவங்க சொன்னாங்க, அவர் பாடு நேற்று சொன்னபோது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம், ஒவ்வொருத்தருடைய அனுபவமே அவரவர் விதி வழி, எவர் எவருக்கு உதவினர் எவர் எவருக்கு உதவினர், யார் யாருக்கு உதவி பண்ணாங்க யார் யாருக்கு உதவி பண்ண முடியல, அவரவர் தவறவர் நினைவது தமை உணர்வது. ரெண்டு அர்த்தமா எடுக்கலாம் நினைக்கிறேன். தவறவர் உணர்வுகள், தவறான உணர்வுகள், உணர்வு அது சரி பண்ணிக்காம எடுத்துக்கலாம். அவரவர் உணர்த்த அவரவர் நினைவது தமை உணர்வது. தமை உணர்வது நம்ம உணர்ந்து பார்க்கணும், நம்ம நல்லது பண்றோமா நல்லது பண்றோமா நடிக்கிறோமா அப்படிங்கிறது. இது நேற்று ஐயா சொல்லும்போது எனக்கு திடீர்னு ஒரு பாட்டு ஞாபகம். இது இங்க சினிமாவில் இருக்க இந்த பாட்டு, எங்கே வாழ்க்கை தொடங்கும், இலங்கையில பிறந்தோம், இங்க வளர்ந்தோம். நான் மதுரையில் எங்க ஓரத்தை பார்த்தேன், வாசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 2 3 4. நான் மதுரையில பிறந்தேன், நீங்களாம் திருவள்ளூர்ல பிறந்தீங்க, யாரெல்லாம் எங்க பிறந்தாங்க, தமிழ்நாட்டுல பிறந்தாங்க, இலங்கையில பிறந்தாங்க, அங்க பிறந்தாங்க, எல்லாம் எங்கெங்க பிறந்தாலும் எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே முடியும், இதுதான் இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. கொழும்புல இருந்தபோது நினைச்சீங்களா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்வோம், ஊரை விட்டு வந்து வாழ போகிறோம், உறவுகளை விட்டு வந்து வாழ போகிறோம், ஒன்றுமில்லாமல் வாழ போகிறோம், உத்தமமான வாழ்வை வாழ போகிறோம் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடரும் அது எங்கே எவ்விதம் முடியும், இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும், தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நிகழ்த்தினார் எங்கும் அமைதி இல்லை, முடிந்ததை உணர்வதில்லை நடந்த கதை உணர்வதில்லை மனிதன் எல்லாமே சந்தோஷமான ஒன்று என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறுகதை ஒரு கதை என்றும் மொழியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனியெல்லாம் சுதவே இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள தெரிந்த மனப்பாங்க இருந்தால் தெய்வம் அவர் பக்கத்தில் உள்ளது. தெய்வம் இருக்கிறது இருக்கே, தெய்வம் எங்க இருக்குது, தெய்வம் இல்லாத இடம் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் நிறைந்த தெய்வங்களை பாடுவது, அவர்களை நினைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒன்று. என்ன இயல்பான பாடல்கள் நிறைய இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பாடல்கள் கருத்து மிக்க தத்துவ யாரோ ஏதோ கேட்டு வந்தீங்க கண்டோர் தொழும் விலாச சர்க்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வர நின்றார்
எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமையகலவதம் தமிழகத்தில் மட்டுமே இருந்த இந்த ஆன்மீகம், கோவில், கலாச்சாரம், மந்திரம், உணர்வுகள் எல்லாமே இந்தியாவில் மட்டுமல்ல, இலங்கையில மட்டுமல்ல, அவர்கள் எங்கெங்க வர்றாங்களோ அங்கெல்லாம் இலங்கை தமிழர்கள் போகிற இடங்கள் எல்லாம் கோவில் பெருகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கனடாவில் பார்க்குறேன், அமெரிக்காவில் பார்க்குறேன், ஜெர்மனில் பார்க்குறேன். எல்லா இடங்களிலும் இவைகளை பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான கருவிகளாக இலங்கை தமிழர்கள் இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை நிஜமா சொல்றாங்க. பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் முறையே துடிப்பாடும் பலவித நாடும் கலையேடும் பணிவுடன் முறையே துடிப்பாடும் கலையலங்கார பாண்டியராணி நேசா கலையலங்கார தேவரேசா அல்லல் கீர்த்தாண்டவா தமிழ்தானவா அல்லல் கீர்த்தாண்டவா தமிழ்தானவா அம்பல நடர செழுமைநாதனே பரமேசா அம்பல செழுமைநாதனே பரமேசா. எவ்வளவு காலமாய் போச்சு இந்த சினிமா பாட்டுலாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடல்கள் பக்தி மார்க்கத்தில் மனசில் நிற்குதுன்னு சொன்னா இதை விட பெரிய பாக்கியம் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய புராண நிகழ்ச்சியில சைவ மாநாட்டில் வந்து திரைப்பட பாடல்களில் இருக்கக்கூடிய இறை உணர்வு பாடல்களை பாடுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒன்று. நிஜமாக கடவுள் முன்னால் பாடக்கூடிய அத்தனை பாடல்கள் இசை என்பதே இறைவனுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய ஒன்றுன்னு உங்களுக்கு எல்லாம் நல்லது. இசையில பாடின அந்த இசையால் வசம் ஆவது ரொம்ப அற்புதமான விஷயம். உங்களுக்கு எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது உங்களுக்கு பாட்டு வேணும்னு ஆசை நீராடி துணை முருகனிடம் சரவண பொய்கையில் நீராடி துணை முருகனிடம் இருகரம் நீட்டி வரம் கேட்டு இருகரம் நீட்டி வரம் கேட்டு அந்த மன்னவன் இன்னருள் மலர்ந்தார் சரவண பொய்கையில் நீராடி துணை முருகனிடம் அவனிடம் சொன்னேன் மஞ்சுதலை அந்த அண்ணனை தந்து வைத்தான் ஆடுதலை அவனிடம் சொன்னேன் என் மஞ்சுதலை அந்த அண்ணனை தந்து வைத்தான் ஆடுதலை இவ்விடம் இவர் தந்த இன்பம் நிலை கண்டு
உன்னை தருதருள்யம் முருகனிடம். ரொம்ப முக்கியமானது. நல்லவர் என்றோ நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்லவர் என்றோ நல்லவரே உள்ளம் உள்ளவர் யாவரும் உள்ளவரே. நல்ல இடம் நான் தேடி வந்தேன். கோபாலகிருஷ்ணன் கூப்பிட்டார். நல்ல இடம் வாங்கும், நீங்கெல்லாம் அவர் கலந்துட்டா பெருமையா இருக்கும்னு சொன்னாங்க. இந்த நல்ல இடமும் நான் தேடி வந்தேன். அந்த நாயகன் என்னுடன் கூட வந்தான். சரவண பொய்கையில் நீராடி துணை தருவதருள்யம் முருகனிடமோ. இருவரும் வீட்டே வரம் கேட்டேன். அந்த மன்னவன் இளருள் மலர்ந்தவன். சரவண பொய்கையில் நீராடி துணை தருவதருள்யம் முருகனிடமோ. என்ன தமிழெங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேர் தமிழுக்கும் அமுதென்று பேர். எதுக்கு நான் சொன்னா, பாட முடியாது. பாட முடியாதது எதுவுமே கிடையாது. நம்மளால நடக்க முடியாத செய்தி எதுவுமே கிடையாது. எல்லாமே நடக்கும், எல்லாமே நடக்கும். இந்த பாட்டு ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? எங்க கொஞ்சம் பாட்டு பார்ப்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர். பாத்தீங்களா? வந்துரும். எல்லாரும் வந்துரும். எல்லாரும் வந்துரும். இசை என்பது வசமாகும் எல்லாருக்குமே. எல்லாருமே வசம். வேற யாரும் பாட தெரிஞ்சு வந்துருக்கீங்க? அதிகமா நீங்க பார்த்தா ஏதோ பாடுறீங்க இல்லையா? பாட தெரியாது. வாங்க 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 வாங்க. உங்க சந்தோஷம் தான் என்னுடைய சந்தோஷம். மனிதன் என்பவன் தெய்வமா? மனிதன் என்பவன் கங்கை என்னும் நாமத்தை சூடியவரே கண்டோர் தொழும் விலாசம். இளையராஜா இளைய சகோதரர். ஓகே, இசையும் குருவே வணக்கம். ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு. ரொம்ப சந்தோஷம். அருளை பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே. உன்னானந்த மோகன வேணுகானமதிலை பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே. உன்னானந்த மோகன வேணுகானமதிலை பாயுதே கண்ணா என் மனமலை பாயுதே. டைம் ரொம்ப போகுது. கண்ணம்மா உனக்கு ஏதோ பாட்டு வேணும். ஓடிய 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 முதல்ல உங்க பேர் என்ன? எத்தனை பாடல்
ஏங்க ஒரு குழந்தைக்கு வர தைரியம் அம்மாங்களுக்கு அப்பாங்களுக்கு ஏன் வரமாட்டேங்குது? வேண்டுகோளுக்காக பல்லவியை நான் எடுப்பேன். மிச்சம் கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்கு மணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை? கோடி வந்தோர் உள்ளமெல்லாம் செழிக்கும் மலை. தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை. மருதமலை மருதமலை. முருகா முருகா. மருதமலை மாமழியே முருகையா, மருதமலை தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமழியே முருகையா. கோடிகள் சேர்ந்தாலும் கோமகனை மரமே, நாடியன் விரைவீர நான் வருவேன். இப்படி இருக்க பாட்டு. ஏன்னா இந்த மாதிரி பாடல்களை அதிகமாக பாடி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி பாடல்களை பாட முடியும். ராவணேஸ்வரன்ட்ட வந்து பாட்டு கேட்பாங்க, காலையில் பாடும் ராகம் என்னவோ, மாலையில் பாடும் ராகம் என்னவோ அப்படின்னு பல பல விஷயங்களை வந்து கேட்டதுண்டு. இந்த மாதிரி கஷ்டமான இவர்கள்லாம் பாடுவது எல்லாருக்கும் சாப்பிட்டு வந்து உட்காந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நல்லா வசதியா. அதனால இது கொஞ்சம் ஜீரணமாகிற வரைக்கும் இவர் பாடிட்டு இருக்கட்டும், அடுத்த பேச்சு வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சாப்பிட சொல்லுங்க. இசையை ரசிச்சுக்கிட்டே சாப்பிட்றீங்களா? நானும் அப்பப்போ வந்து உங்கள்கிட்ட இருந்து தொட்டு அப்படி எப்படி எடுத்துக்கிறேன். வேற என்ன பாட்டு வேணும்? பக்தி மார்க்கத்தில் உள்ள பாட்டு.